வணக்கம். நான் தமிழன்பன். இன்று ஜூலை 18ஆம் நாள். இன்றைய நாளை தமிழ்நாடு நாள் என்று அறிவித்து இந்த நாளில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என்று சூளுரைத்திருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். இந்த நாளை ஜூலை 18ஆம் நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுவதற்கு காரணம் திமுக அரசாங்கம், முந்தைய திமுக அரசாங்கம். இந்திய ஒன்றியத்தில் உள்ள மாநிலங்கள் மொழி வழியாக பிரிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து இந்திய விடுதலைக்கு பிறகு பரவலாக இருந்தது. 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்தாலும் 1956ஆம் ஆண்டு வரை இந்திய ஒன்றியம் ஒரு 4-5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டு கொண்டிருந்தது. அதில் சென்னை மாகாணம் என்கிற பெயரில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் அடங்கியிருந்தன. இவை மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மாநிலத்திலுமிருந்தும் குரல்கள் வந்து கொண்டே இருந்தன. அவற்றில் ஆந்திரா முதன்மை வகித்தது. அதன் விளைவாக 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து சென்ற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகியவை தனித்தனி பெயர்கள் சூட்டி கொண்டாலும் தமிழ்நாடு, இன்றைய தமிழ்நாடு மட்டும் அன்று சென்னை மாகாணம் என்ற பெயரிலேயே தொடர்ந்தது. 56ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி இந்த பிரிவு நடந்ததால் அந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாட வேண்டும் என்பது தமிழ் அறிஞர்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. அதற்கு காரணம், அந்த நாளை ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றன. அதனால் நாமும் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாட வேண்டும் என்பது தமிழ் அறிஞர்களின் கோரிக்கையாக இருந்தது. அதன் அடிப்படையில் நவம்பர் 1ஆம் தேதி தமிழக பெருவிழா என்று தமிழ் சான்றோர் பேரவை உள்ளிட்ட அமைப்புகள் பல ஆண்டுகளாக கொண்டாடி வருகின்றன. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என்று அழைத்து கொண்டாடி வருகிறார். இதை சட்டப்பூர்வமாக்க வேண்டும், இதை அரசு அங்கீகரிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்கிற குரல்கள் எழுந்ததின் விளைவாக 2019ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார். அரசு சார்பில் கொண்டாடப்படும் என்று அறிவித்தாரே ஒழிய அது சார்பாக அதுக்காக விழாக்கள் எடுப்பது அது போன்ற நடவடிக்கைகள் எதையும் அவர் செய்யவில்லை. 2 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி மலர்ந்தது. உடனடியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2019ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என்று அறிவித்தார் என்பதற்காகவே அதே நாளை நாமும் கொண்டாடக்கூடாது என்கிற முனைப்பு காரணமாக ஜூலை 18ஆம் நாளை தமிழ்நாடு நாள் என்று அறிவித்தார். ஏனெனில் அந்த நாளில்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை முன்மொழிந்த நாள். 1956ஆம் ஆண்டு மொழி வழியாக மாநிலங்கள் பிரிந்த பின்னும் சென்னை மாகாணம் என்றே அழைக்கப்பட்டதால் இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அப்பொழுதே நிறைய கோரிக்கைகள் இருந்தன. தமிழ் அறிஞர்களும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் பேச்சாளர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரி ஈகி சங்கரலிங்கனார் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த நிகழ்வும் நடந்தது. அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அதை கண்டுகொள்ளவே இல்லை, இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவே இல்லை. 1967ஆம் ஆண்டு காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம், அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததும் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டும் தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்து முழுமனதாக நிறைவேற்றினார் அறிஞர் அண்ணா அவர்கள். அது 1968ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி. அந்த நாளில் தமிழ்நாடு என்று அவர் சட்டசபையில் முழங்க, வாழ்க வாழ்க என்று அனைத்து உறுப்பினர்களும் வாழ்த்திய ஒரு பெரு நிகழ்வு நடந்தேறியது. அதனால் அந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுவோம் என்று மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அறிவித்தது. உடனடியாக அதுவரை நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடி கொண்டிருந்த தமிழ் அறிஞர்களும் முற்போக்கு இயக்கங்களும் மற்ற கட்சியினரும் திடுக்கிட்டு போய், இது என்ன திடீரென நீங்கள்
ஜூலை 18 தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்கிறீர்கள்? ஒரு குழந்தை பிறந்த நாளை கொண்டாடுவதா, குழந்தைக்கு பெயர் சூட்டிய நாளை கொண்டாடுவதா என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள். இது ஒரு சர்ச்சையாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. தமிழ் அறிஞர்களும் தமிழ் சான்றோர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் நவம்பர் 1ஆம் நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்க, திமுக சார்பாளர்கள் மட்டும் ஜூலை 18ஆம் நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அந்த அரசு ஆணை காரணமாக சில நாட்களுக்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு நாள் தொடர்பாக ஒரு மாணவர்களுக்கான போட்டிகளை எல்லாம் அறிவித்தார். அது தமிழ்நாடு நாள், அந்த நாளை கொண்டாடும் விதமாக அந்த போட்டி அறிவிப்பு வெளியானது. உடனடியாக அதற்கு நிறைய எதிர்வினைகள் வந்தன. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். ஏற்கனவே நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடி அறிவித்திருந்தது எடப்பாடி அரசு. சம்பந்தமில்லாமல் ஜூலை 18 தமிழ்நாடு நாள் என்று மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். எனவே நீங்கள் ஜூலை 18 தவிர்த்து நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கையெல்லாம் விடுத்திருந்தார். இது போன்ற கோரிக்கைகள் வேறு சிலரிடமிருந்தும் வந்திருந்தன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வி இருந்தது. இதற்கிடையே தோழர் பொழிலன் அவர்கள், பொழிலன் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழ் அரிமா என்றும் பாவலர் ஏறு என்றும் போற்றப்பட்ட பெருஞ்சித்திரனார் அவர்களின் இளைய புதல்வர் பொழிலன் அவர்கள் தமிழ்நாடு விடுதலை கருத்தியலுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர், பல முறை சிறை சென்றவர், தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் கழித்தவர் என்கிற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இன்றைக்கும் தீவிர தமிழ் தேசிய போராளியாக களத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர் அவர். அவர் தலைமையிலான கூட்டமைப்பு, பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு, நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமைப்பு. அவர் ஒரு கோரிக்கையை தமிழ்நாட்டு அரசுக்கு விடுத்திருப்பதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அதில் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அதை அப்படியே தொடர்வதில் ஒன்றும் தவறில்லை. அதே நேரம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதும் எளிமையாக நடந்துவிடவில்லை. 1956க்கு பிறகு தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் அதற்காக பல போராட்டங்களை தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கிறது. சங்கரலிங்கனார் உயிரையும் இழந்திருக்கிறார். இப்படியாக பல்வேறு நெருக்கடிகளுக்கும் போராட்டங்களுக்கும் முகம் கொடுத்துத்தான் அந்த பெயரை அடைந்திருக்கிறோம். அதனால் அந்த பெயர் வைத்த நாளை, அந்த பெயரை முன்மொழிந்த நாளையும் நாம் கொண்டாடுவதில் தவறில்லை. ஏன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு நாள் என்று 2 நாட்களை கொண்டாடலாமே, அதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் பெயரளவுக்கு கொண்டாடாமல் அதை ஒரு பெரிய நிகழ்வாக மாற்ற வேண்டும். முதலமைச்சர், அமைச்சர் உட்பட அனைவரும் கலந்து கொள்ளும் பெரிய நிகழ்வாக மாற்றி அதை பெரிய கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். எல்லா சிக்கல்களிலும், இடியாப்ப சிக்கல்களிலும் ஒரு இரட்டை நிலைப்பாடை எடுத்து இந்த பக்கமும் பாதிப்பில்லாமல் அந்த பக்கமும் பாதிப்பில்லாமல் ஏதோ சமரசம் செய்வது போல் செய்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் இந்த பொழிலன் அவர்களுடைய பதிவு மிக நல்வாய்ப்பாக போய்விட்டது. அவர் இன்றைக்கு ஜூலை 18ஆம் நாளை தமிழ்நாடு நாள் என்று அறிவித்ததோடு நவம்பர் 1ஆம் நாளையும் நாம் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுவோம், அப்பொழுதும் அதிலும் அந்த நாளையும் நாம் சேர்த்து கொண்டாடுவோம், 2 நாட்கள் கொண்டாடுவோம் என்று அறிவித்து விட்டார். இப்பொழுது திமுக காரர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஜூலை 18ம் தமிழ்நாடு நாள், மற்ற ஏற்கனவே நவம்பர் 1 கொண்டாடி கொண்டிருந்தவர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நவம்பர் 1ஆம் நாளும் கொண்டாட்ட நாள் தமிழ்நாடு நாள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது இந்த தமிழ்நாடு அதாவது உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கும் இந்த ஒரு சிக்கல் வந்திருக்குமா என்று தெரியவில்லை. தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய பெயரை சூட்டிக் கொள்வதில் கூட அவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையில்தான் தமிழினம் இருக்கிறது. அந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டுக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் தமிழன் இல்லாத நாடில்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடில்லை என்கிற கூக்குரல்கள் உலகம் முழுதும் தமிழ் இனத்தின் மத்தியில் ஒரு பெரும் வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
ஒரு மாநிலத்தில், இந்திய ஒன்றியத்தின் ஒரு மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்றே பெயர் சூட்டி, இது தமிழர்களுக்கான நாடு என்கிற பொருளில் ஒரு பெயரை சூட்டி ஒரு பெரிய ஒரு நல் வாய்ப்பை தமிழ் மக்களுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நாடு என்று தனியாக இல்லையே ஒழிய, நாடு என்கிற பெயரில் தமிழனுக்கு ஒரு நாடு இருக்கிறது, ஒரு மாநிலம் இருக்கிறது என்கிற ஒரு சிறிய ஆறுதலாவது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்னமும் 30 ஆண்டுகளுக்கு மேல் கருவி போரில் பல லட்சம் உயிர்களை இழந்த பின்னும் தமிழீழத்தில் தமிழீழம் என்கிற சொல்லை உச்சரிக்க முடியவில்லை என்கிற ஒரு அவல நிலைதான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் முதன்முறையாக தமிழனுக்கென்று ஒரு தனி நாடு உருவாகும் என்று உலகத் தமிழர்கள் அனைவரும் கனவு கொண்டிருந்த நாடு அது. ஆனால் விடுதலை புலிகளின் மறைவுக்கு பிறகு, அவர்களுடைய கருவி போரின் அமைதிப்படுத்தலுக்கு பிறகு, அந்த நாட்டில், அந்த மண்ணில் தமிழீழம் என்ற சொல்லை உச்சரிக்க கூட யாரும் தயாராக இல்லை. அதற்கு முன்பாக அங்கு தோன்றிய அமைப்புகள் அனைத்தும் தமிழீழம் என்கிற பெயரிலேயே இருந்தன. தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை இயக்கம் என்று அனைத்தும் தமிழீழம் என்று தொடங்குகிற இடத்திலேயே இருந்தன. ஆனால் இப்பொழுது அந்த மண்ணில் தமிழீழம் என்ற பெயரில் ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, ஒரு இயக்கம் எதுவுமே கிடையாது. அனைவரும் தமிழ் தேசியம் என்கிற அளவோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் சட்டப்படி அவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிறவர்கள் அதை தாண்டி வர முடியாது என்பதுதான் யதார்த்தம். அதனால் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் என்கிறதோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு என்று கோரிக்கை வைத்து தீவிரமாக போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது பிரிவினை பேசினால் அரசியல் கட்சியாக நீடிக்க முடியாது என்கிற ஒரு பிரிவினைவாத தடை சட்டம் என்ற ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அதன் காரணமாக அவர் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டார். அவர் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொல்லி கைவிட்டார். இன்றைக்கு தமிழீழத்திலும் அந்த நிலைமைதான் இருக்கிறது. தமிழீழம் என்ற கோரிக்கையை யாரும் வைக்காவிட்டாலும் அது வைக்கப்பட்டதற்கான காரணங்கள் இன்னமும் அப்படியே இருக்கின்றன, அதைவிட கூடுதலாக இருக்கின்றன என்பதுதான் அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்கின்றன. இங்கும் அதுதான், தமிழ்நாட்டுக்கும் அதுதான். இன்றைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி வந்த பிறகு, காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது மிக மிக மெதுவாக நடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் பாஜக ஆட்சி வந்த பிறகு அசுர வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாநில உரிமைகள் பறிப்பு ஒரு பக்கம், மாநில மொழிகளை அழிக்கும் முயற்சி ஒரு பக்கம், பண்பாடு கலாச்சாரங்களை மாற்றும் முயற்சி ஒரு பக்கம், அனைத்தையும் ஊர்மையாக்குவது, ஒரே வடிவில் ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வருவது என்கிற ஒரு மூர்க்கத்தனமான வேகத்தை பாஜக அரசு கடைபிடித்து கொண்டிருக்கிறது. அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் இந்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் தடுமாறி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு மட்டும் கொஞ்சம் போராடி தங்களுடைய நிலைமையை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. அதிலும் இப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 50 நாட்களில் பல விஷயங்களை விட்டு கொடுத்து விட்டார். திமுக போராடி காப்பாற்றி வைத்திருந்த பல விஷயங்களை விட்டு கொடுத்து விட்டார். முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிகளில் கட்டாயம் என்கிற நிலைமைக்கு இப்போது கொண்டு வந்து விட்டார். அண்மையில் கூட கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்கிற திமுக அரசின் முடிவுக்கு எதிரான உச்சநீதிமன்ற வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே கேட்கிறார்கள், இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் இதை ஒப்புக்கொள்கின்றன, தமிழ்நாடு மட்டும் ஏன் மறுக்கிறது என்கிற கேள்வியை கேட்டார்கள். அதே நேரத்தில் அதே உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு கருத்தும் பதிவு செய்யப்பட்டது. இந்தி கற்பதற்கு தமிழ்நாட்டு மக்களோ தமிழர்களோ எதிரிகள் அல்லர், இந்தியை திணிப்பதற்குத்தான் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார்கள் என்கிற கருத்தும் அதே நீதிமன்றத்தில் பேசப்பட்டது. திரும்ப திரும்ப நாமும் இன்னொரு மொழியை, இந்தி மொழியோ எந்த மொழியோ கற்பதற்கு நாம் யாருக்கும் தடையாக இல்லை, திணிக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய குரல். ஆனால் அந்த குரலை சற்றும் மதியாமல் இப்பொழுது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்து பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்பதை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. சுற்றறிக்கையாக அனுப்பி ஜூலை மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரவிருக்கிறது. அவர்கள் இந்தி கட்டாயம் என்று நேரடியாக சொல்லாமல் இந்திய மொழிகளில் 2 கட்டாயம் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். இந்திய மொழிகளில் 2 என்றால், தமிழ்நாடு என்றால் ஒருவர் தமிழ் படிப்பார், ஆங்கிலம் படிப்பார் அல்லது இந்தி படிப்பார் என்கிற இடத்தில் இருந்தது. இந்தி தமிழ்நாட்டிலும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி ஒரு
ஆப்ஷன் அதாவது விருப்ப பாடமாக இருந்தது. தேவைப்படுபவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற இடத்தில் அது இருந்தது. இப்பொழுது இந்தி கட்டாயம் என்று ஆகிவிட்டது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். அதே சமயம் ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால், சிபிஎஸ்இ பள்ளிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து அந்த பள்ளிகளில் படித்தால் நம் மாணவர்கள் கரையேற மாட்டார்கள், அதிக மதிப்பெண் பெற மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள் என்கிற மனநிலையில் இருக்கின்ற நேரத்திலே இந்த இந்தி திணிப்பையும் ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சிபிஎஸ்இ பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்கும் என்பதுதான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது நமக்கு மன ஆறுதல் தரக்கூடிய நிகழ்வு. இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு மாநில உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு நாள் கொண்டாடுவது 2 பிரிவாக இருந்தது. ஜூலை 18 நவம்பர் 1 என்கிற ஒரு கேள்வியோடு ஒரு பட்டிமன்ற விவாதம் போல் தமிழ்நாடு நாளை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 பேருக்கும் பாதகம் இல்லாமல் ஜூலை 18 தமிழ்நாடு நாள், நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று அறிவித்திருக்கிறார். இது சரியா தவறா என்கிற பட்டிமன்றத்துக்கெல்லாம் போகாமல், கேள்விகளுக்கெல்லாம் போகாமல் 2 நாளையும் நாம் கொண்டாடுவோம். தமிழ்நாடு நாள் என்று நம்முடைய தாய்நாட்டிற்கு வைத்த பெயரை நாம் கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? எத்தனை நாள் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். அதனால் இந்த விஷயத்தில் விஜய் அவர்களுடைய முடிவை பற்றி விமர்சனம் செய்வதை தவிர்த்து 2 நாட்களையும் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுவோம். அதே சமயம் பொழிலன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததை போல் இது வெறுமனே ஒரு சமூக வலைதள பதிவாக, ஒரு அறிக்கையாக இல்லாமல் ஒரு நிகழ்வாக மாற்ற வேண்டும், ஒரு கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும். போக போக இந்த நாள் குறித்து மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது மூத்த தமிழறிஞர்களின் வேண்டுகோள். அதையே நானும் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம்.